ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்காக வைத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம். உங்களை வேதத்திலே 1092வது பக்கத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1092வது பக்கம், இந்த கடைசி வசனம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமா, அதுல நீங்க முத்திரை மோதிரமாக வைப்பேன், அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். ஆமா, நான் சொல்லல, அந்த வசனம் என்ன சொல்லுது? சொல்லும் போவே என்ன சொல்லுகிறது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர். ஆமா, ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிற சேனைகளின் கர்த்தர் அவர். ஆமா, சேனை தலைவர். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக காரண பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமா, உன்னை நான் எப்படி வைப்பேன்? முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆமா, ஆரம்பத்தில் என்ன? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமா, அதனால யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, நானும் சொல்லல. அப்ப யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். கவனமா இருக்கணும். நீங்க உங்களை எப்படி வைத்திருக்கிறாராம்? முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். முத்திரை மோதிரம் என்று சொல்லுறது, அதாவது பாத்தீங்கன்னா, இதை அரசர்கள் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முத்திரை மோதிரத்தை யார் வச்சிருந்தாங்க? அரசர். இப்போ சீல், நம்ம எல்லாம் ஒரு கம்பெனியில ஒரு காரியத்தை ஒரு சீல் அடிப்பாங்க. ஆமா, அந்த சீல்லே என்ன பண்றாங்க? இப்போ அந்த அதிகாரி யார் சீல் வைக்க வேண்டியதோ அவருடைய சைன் அதுல பொறிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? அவருக்கு பதிலாக அந்த சீலை அடிக்கிறார். அந்த சீலை வச்சாலே என்னதுதான்? அவர் அது ஒப்புக்கொண்டிருக்கிறார், அவர் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆமா, ராஜாக்கள் அப்படிதான். ஒரு காரியத்தை அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டுமானால், ஒரு நாட்டுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டுமானால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி என்ன பண்ணாங்க? ஆமா, அந்த சீல் மையில இது பண்ணி ஒரு சீல் அழிப்பாங்க. அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அதனால ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாராம்? முத்திரை மோதிரமா. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறாராம். சோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே ஒரு முத்திரை மோதிரம் இருக்கும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகனாக அம்மதாத்தின் குமாரனாகிய என்னும் யூதரின் சத்துருமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து, அவன் என்ன பண்ணான்? அதை ஒரு லெட்டர் ரெடி பண்ணி ராஜா ஆமான்கிட்ட கொடுக்க. இப்ப ஆமான் தான் அங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறார், ராஜாவுக்கு அடுத்த பொறுப்புல. ஆமா, ஆனால் இந்த அதிகாரத்தை, அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு அவன் ஒரு தவறான காரியத்தை அங்கே நிறைவேற்றினான். ஆமா, அதுதான் அங்கே இருக்கிற காரியம். என்னென்றால், மர்தகாய் என்று சொல்லுகிறவன் அந்த ஆகாஸ்வேர் ராஜாவினுடைய அரண்மனையில ஒரு பாதுகாப்பு வேலையில இருக்கிறான். ஆமான் ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறான். எல்லாரும் அந்த ஆமானை வணங்க வேண்டும் என்று ஒரு தவறான சட்டம் இருந்தது.
ஆனால் அதை மெர்தகாய் செய்யாதபடினாலே இந்த மெர்தகாய் யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் ஆமான் வேண்டிக் கொண்டு ஆமான் சொன்னதுக்காக ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு, முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுத்து நீ அதை சீல் போட்டு நாடுகளுக்கெல்லாம் அனுப்பணும். இவன் அனுப்பிட்டான். புரிகிறதா? இப்போ அங்கே ஒரே கலக்கம். முத்திரை மோதிரம் வச்சு லெட்டர் போயிடுச்சு, யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று. அதன் பிறகுதான் இது மெர்தகாய்க்கு தெரிய வந்து, மெர்தகாய் அப்பொழுது எஸ்தர் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். எஸ்தர் இடத்துல சொல்லி, எஸ்தர் சொன்னால் நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் உபவாசம் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த முத்திரை மோதிரத்தினாலே போடப்பட்டது தான், அதை மாற்ற முடியாது. அதான் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:8. இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். நன்றாய் கவனியுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. இது என்ன கதை அப்படின்னா, முதல்ல ஒரு லெட்டர் போயிடுச்சுல்ல, யாரை கொல்றதுக்காக, யூதர்களை சங்கரிக்கிறதுக்காக போயிடுச்சு. இப்போ யூதர்களா குலத்துல இருந்த மெர்தகாயும் எஸ்தரும் போய் ராஜாவிடத்தில் விளக்கி சொல்றாங்க. அப்போ இது உண்மை, கரெக்ட் தான். இந்த ஆமான் என்ன பண்ணி விட்டான், தவறாக இவர்களை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் இந்த மெர்தகாய் ஒரு முறை ராஜாவை கொல்ல வந்ததான ஆட்களை கண்டுபிடித்து அவன் சொல்லி ராஜாவை கொல்லாதபடி ராஜா காக்கப்பட்டான். கொல்லுவதற்கு வந்தவர்களை அவர்கள் தூக்கிட்டார்கள். அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை எல்லாம் மெர்தகாய் செய்திருக்கிறான். ஆனால் இந்த மெர்தகாயை கொல்ல வேண்டும் என்று, அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் சதி திட்டம் பண்ண பிறகு இப்பொழுது ராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா, ஒன்று செய்யுங்க, இன்னொரு லெட்டரை ரெடி பண்ணுங்க. மெர்தகாய்ட்ட சொல்றாரு, என்ன, இன்னொரு லெட்டரை நீங்க ரெடி பண்ணி அதுல நான் மோதிரத்தை தரேன். இப்போ இந்த மோதிரம் யாரு கைக்கு வருகிறது, ஆமான் கைக்கு போன மோதிரம் யாரு கைக்கு வருகிறது, மெர்தகாய் கைக்கு வருகிறது. இப்போ நீ சீல் போடு. ஏன்னா நான் முதல்ல போட்டதை என்ன பண்ண முடியாது, ராஜா சீல் போட்டது தான், அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. அப்போ நீ என்ன பண்ண, இன்னொரு லெட்டரை எழுதி நீங்க சீல் போட்டு, இப்போ நீங்க எழும்பி என்ன பண்ணலாம், யூதரை அழிக்கணும்னு சொல்றவங்கள நீங்க அழிக்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, சத்துரு ஒருவேளை அவன் ஒரு சீலை ரெடி பண்ணிடுவான். ஆமா, ஆனா அந்த சீல் செல்லுபடியாக போக ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆனால் அந்த சத்துருவை அழிப்பதற்கு ஆண்டவர் இன்னொரு லெட்டரை ரெடி பண்ணி அதுல உங்களை முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவாராங்க இல்லையா, சொல்லலாமா? ஆமா, புரிகிறதா உங்களுக்கு? எனக்கு இப்பதான் இந்த செய்தி இப்போ இங்க கொடுக்கும்போதுதான் ஒரு ஞாபகம் வருது. நம்மளை அழிக்கணும்னு எத்தனை பேர் எழும்புனாங்க பாருங்க. சீலு மாறி போச்சு, இப்போ சீலே மாறிடும். கவனமா இருங்க. கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். ஆமா, மெர்தகாய் உண்மை உள்ளவன், நீதி உள்ளவன், அவன் அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். அதனால இப்போ மெர்தகாய் கையில ஒரு சீல் வந்துச்சு. அதே ராஜாவின் மோதிரம் யாரு கையில வந்துச்சு? ஆமா, அப்ப ஆமான் கையில வந்தது, அழிக்க பார்த்தான். ஆனா இப்போ மெர்தகாய் கையில வந்துச்சு அந்த சீல் போட்டது தான். ஆமா, அதனால சாத்தானை சீக்கிரம் ஆண்டவர் நம்ம காலின்களை நசுக்கி போடுவாராம். ஆமா, புரிகிறதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில கூட போன வருஷம் நிறைய சீலுங்க சாத்தான் போட்டிருப்பான். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு சீலை கொடுத்து அவனுடைய கிரியெல்லாம் அழிக்க ஆண்டவர் அப்படி காரியம் மாறுதலாக ஏற்பட கர்த்தர் கிருபை செய்தாரா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பாராம். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முத்திரை மோதிரத்தை தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த செய்தி முடியும் உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி முத்திரை மோதிரமாக
செயல்படுவீர்கள் என்று. சோத்திரம். இந்த முத்திரை மோதிரத்தை ஒரு சிலர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு யோசேப்பை பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டும். யோசேப்பின் சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யோசேப்போடு கூட பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் இவன் ஒரு சொப்பனம் கண்டான். இவன் சொப்பனம் கண்ட விளக்கி சொன்னான். அது மாத்திரமல்ல, தன் சகோதரர்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்தில் போகும்போது அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறார்கள் என்று தகப்பனாடத்தில் வந்து சொன்ன உடனே இவனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், இவனுடைய சொப்பனம் எப்படி முடிகிறது என்று பார்க்கலாம் என்று இவன் ஒரு நாள் தூரத்தில் வரும்போது இவர்கள் திட்டமிட்டு அவனை பிடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து ஒரு ஆட்டை அடித்து அதில் இரத்தத்தில் இவனுடைய துணியை துவைத்து அப்படியே அந்த இரத்த கரையை ஆக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வஸ்திரத்தை வச்சுட்டு இவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழியில போட்டாங்க. முதல்ல அடிச்சு கொன்றான்னு தான் வந்தாங்க. அப்புறம் ஒரு குழியில போட்டாங்க. குழியில போட்டோன்னு அதுல 2 சகோதரர்கள் சொன்னாங்க, ஏப்பா அவனும் நம்ம உடன்பிறப்பல்லவா, அவனை நாம் கொண்டு விடக்கூடாதே, என்ன பண்ணலாம், அவனை எடுத்து வித்துடலாம் அப்படின்னு. எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு. இதே ஒருவன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணான், வீட்டு வேலைக்கு வச்சிருந்தான். போர்த்திபார் என்று ராஜாவுக்கு அரண்மனையில் எப்படி ஆமான் இருந்தானோ அதுபோல ஒருவன் இருக்கிறான். அங்கே அந்த போர்த்திபாருக்கு வீட்டில் இவன் வேலைக்கு போகிறான். இவன் செய்யாத குற்றத்துக்கு இவனை பிடித்து என்ன பண்ணிவிட்டார்கள், ஜெயிலில் போட்டாங்க. நன்றாய் கவனிக்கணும். இவன் இப்ப எகிப்து தேசத்துல போயிட்டான். புரிகிறதா? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எங்க போயிட்டான், எகிப்து தேசத்துல விற்கப்பட்டான். அங்க போய் அடிமையாக ஒரு வீட்டுல வேலை செய்யறான். ஒரு வீட்டுல யாருக்கிட்ட இருந்து வேலை செய்யறான், அந்த வீட்டு தலைவியாகிய ஒரு பெம்பிள்ளைக்கு கீழே வேலை செய்யறான். அவ என்னென்ன வேலை கொடுக்கறாளோ அதை செய்வான். மாடு வச்சிருந்தா மாட்டை குளிப்பாட்டணும், சாணம் அள்ளணும், வீட்டை பெருக்கணும், வீட்டுக்கு வேண்டிய காரியங்களை வாங்கி போடணும். ஒரு அடிமை என்று சொன்னால் அவனை என்னென்ன வேலை வாங்க வேண்டுமோ வாங்கி விடுவார்கள். இப்பொழுது யாரு போய் அடிமையா இருக்கிறது? யோசேப்பு. நன்றாய் கதையை கேட்கணும். நீங்க இந்த கதை நல்லா கேட்டிருக்கிறீங்க, அப்போ கூட தான் சொல்றேன். கவனமா கேட்கணும். வீட்டு வேலைக்கு அடிமையாய் போயிருந்தான் யோசேப்பு.
இப்போ இவன் ஜெயிலில் இருக்கிறான். அங்க ஜெயிலில் இருக்கிறப்போ இந்த ராஜாவுக்கு ஒருவன், சாப்பாடு செய்கிறவன் ஒருவன், ராஜாவுக்கு ஜூஸு பானம் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறவன் ஒருவன், செய்கிறவன் ஒருத்தன். ஆமாம், செய்கிறவன் அடுப்படையில் கிடப்பான், இவன் கொண்டு கொடுக்குறவன் டேபிளில் அப்படி டிப்டாப்பாக இருப்பான். புரிகிறதா? இந்த 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. ராஜாவை ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே தான் யாரும் இருக்கிறது, யோசேப்பும் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாலே அவனுங்க இருக்கிறானுங்க. இப்போ அங்கே உட்காந்துக்கும்போ, என்னப்பா அப்படின்னு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்யா, தப்பு பண்ணிட்டேன். அதனால நான் ராஜாவுக்கு சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன். ஒருத்தன் சொல்கிறான், நான் ராஜாவுக்கு கொண்டு போய் ஆகாரம் எல்லாம் கொடுப்பேன், நான் தான் ருசி பார்ப்பேன். ஆமாம், ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் தான் அதையெல்லாம் ருசி பார்ப்பேன். ஆமாம், பானம் கொண்டு கொடுத்தா அதில் சுகர் கரெக்டாக இருக்குதா, இனிப்பு கரெக்டாக இருக்குதா, பல வகைகள் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறாங்களா, எல்லாம் டேஸ்ட் பார்த்து கொடுப்பேன்யா. கடைசியில் நானும் போய் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஜெயிலில் போட்டாங்க. இப்படி காலம் போயிட்டு இருக்கிறப்போ 2 பேரும் சொப்பனம் பார்த்தாங்க. அந்த 2 பேரும் திடீர்னு ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. ஆமாம், அதில் ஒருத்தன் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன், தலையில் கூட வச்சிருக்கிறேன், அதில் அந்த பழம் இருக்குது இந்த பழம் இருக்குது, நான் ராஜாவுக்கு திரும்பவும் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னு ஒன்று அவன் என்ன சொன்னான், ரைட். இன்னொருத்தன் சொல்கிறான், தலையில் அப்பங்கள் இருக்குது, அது ஆகாயத்து பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது, என்னன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு. அப்போ அவனை பார்த்து சொன்னான், அந்த பழம்லாம் இருந்தில்ல, இன்னும் 3 நாளைக்குள்ளே ராஜா உன் தலையை உயர்த்தி உன்னை என்ன பண்ண போறாரு, அதே ஸ்தானத்தில் வாயா, மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னார். யார் சொன்னது? யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாரு. சொப்பனம் பார்த்தது அவன், விளக்கம் சொல்றது யாரு? யோசேப்பு சொல்றாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியுமா? 3 நாளைக்குள்ளார, ஆமாம், உன்னை தலையை உயர்த்தி திரும்பவும் நீ அதே வேலை. அப்பா இன்னொருத்தன் சந்தோஷப்பட்டு, ஏப்பா நானும் கூட தான் பார்த்தேன், நீ என்னத்தையா பார்த்த, நானும் தான் கூடையில் அப்பங்க கொண்டு போறேன், ஆகாயத்து பறவை வந்து எடுத்துட்டு போகணும். 3 நாளைக்குள்ளால உன் தலையை வெட்டிடுவார் ராஜா. எப்படி பார்த்தீங்களா சொப்பனத்துக்கு அர்த்தம்? அதே போல என்ன ஆகி போச்சு, அவனை கொலை பண்ணிட்டாங்க. போ, இன்னொருத்தனை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, இது நடந்துச்சு. இப்போ யோசேப்பு எங்கே தான் இருக்கிறாரு? ஜெயிலில் தான் இருக்கிறாரு, ஜெயிலில் தான் இருக்கிறாரு. இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் இருக்குது. ஆமாம், அது என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு நதி இருக்கு, அந்த நதி பக்கத்தில் போயிருந்தோம்னா அதுலேருந்து 7 பசுக்கள் அப்படி ஏறி வருகிறது. ஆமாம், அந்த பசுக்கள் எல்லாம் எலும்பும் தோலுமா இருக்கு. முதல்ல வந்தது நல்ல புஷ்டியும் பசுமையும் 7 வந்தது. அடுத்தது என்ன வந்தது? எலும்பும் தோலுமா 7 வந்தது. இந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருந்த பசுக்களை அந்த ரொம்ப மோசமா இருந்தத அது சாப்பிட்டு முழுங்கிடுச்சு. என்னன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி முழுங்கி அது எப்படிதான் இருக்குது, மோசமா தான் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே கலக்கம், என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அப்போ உடனே அந்த ஒருத்தன் பானபாத்திரக்காரன், பானம் கொடுக்குறவனுக்கு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா ராஜா கிட்ட? ராஜா கலங்கி போய் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த காலங்களில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அந்த எகிப்தின் கலாச்சாரங்கள் எப்படி இருக்கணும் தான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அன்றைக்கு சொன்னா இல்லையா? எகிப்துல மந்திரவாதிகள் நிறைய, எகிப்துல ஜோசியர்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க, எகிப்துல சூனியக்காரர்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க. அவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களெல்லாம் கூப்பிட்டாரு ராஜா. ஓ, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்யா, என்னன்னு ஒன்றுமே புரியலை, வாங்கையான்னு. அவனுங்களால ஒன்றும் சொல்ல முடியலை. இப்போ இந்த 2வது பதவி கிடைச்சதே, அவன் சொன்னான், ராஜா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, நாங்கள் இப்படி தான் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு பிள்ளையாண்டான் ஒருத்தன்,
அவன் எங்க சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி தான் எனக்கு வேலை கிடைச்சி அவனுக்கு உயிர் போச்சு. அதனால அவனை கூப்பிட்டீங்கன்னா அவனுக்குள்ளாக தேவர்களுடைய ஆவி இருக்கையா அப்படின்னு. இப்போ அவனை கூப்பிட்டாங்க. யார? யோசேப்பை. ஆமா, அவன் எல்லாம் தாடி வளர்த்திட்டு தலைமுடியெல்லாம் எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி மங்களகரமா கொண்டு வந்து வாப்பா வாப்பான்னு. அப்போ யோசேப்பு அது சொன்னான், ஐயா நீர் கொழுமையாக பார்த்தீங்களே 7 பசுக்கள், அது 7 ஆண்டு காலம் உம்முடைய ராஜ்யம் நல்ல செழிப்பா விளையும், நிறைய விளைச்சல்கள் எல்லாம் வரும், நிறைய சேரும். அடுத்த ஒரு 7 வருஷம் 7 பசு வந்ததே ரொம்ப எலும்பும் தோலுமா, அது என்ன ஆகும்? அது பஞ்சகாலம். அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அந்த 7 வருஷம் பஞ்சம் இந்த செழிமையாக இருந்த எல்லாத்தையும் முழுங்கினாலும் பஞ்சம் தீராது, அவ்வளோ கடுமையாயிரும். அதனால நாடு ரொம்ப மோசமாயிரும் ஐயா அப்படின்னு. அதனால கவனமாயிரும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே ராஜா என்ன பண்றாரு, நான் எப்படி கவனமா இருக்கணும், அது நீதான் ஏன் லாயக்கு வா. இப்போ அவருக்கு என்ன பண்றாரு, அவருக்கு ராஜாவுக்கு அடுத்த பதவி வந்துச்சு. இப்போ ராஜா என்ன பண்றாரு, முத்திரை மோதிரத்தை கழட்டி யாருக்கு போட்டாரு, யோசேப்புக்கு போட்டு, இந்த முத்திரை மோதிரத்தை வச்சுக்க, நீ என்னென்ன நினைக்கிறியோ இந்த நாட்டுல, ஆமா சீல் போடு, அந்த நான் போட்டது மாதிரி நீ போடு. எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராமங்களில் இங்கே இருக்குதா என்னன்னு எனக்கு தெரில, இந்த கிராமங்களில் இந்த தம்பட்டம் அடிச்சு வீட்டு வரி கட்டாதவங்க எல்லாம் வீட்டு வரி கட்டுங்கோ கட்டுங்கோ கட்டுங்கோ. ஆமா, கோயில்ல திருவிழா நடக்க போகுது, வாங்கோ வாங்கோ வாங்கன்னு ஒருத்தன் மோளம் கொட்டுவானே, அது மாதிரி ஒருத்தனை மோளம் கொட்ட விட்டுட்டு இவனை பின்னால ராஜா தன்னுடைய 2வது ஃபர்ஸ்ட் வாகனம் ராஜாவுக்கு தான், 2வது வாகனத்துல ஏத்தி அப்படியே கூட்டிட்டு போய் நீ தெருவெல்லாம் நாடெல்லாம் இவனை பற்றி என்ன பண்ணணும், பறைசாற்றப்பா. இதோ வருகிறார் 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 யோசேப்பு, ராஜாவுக்கு அடுத்த பதவி, இவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யணும். பார்த்தீங்களா, முத்திர மோதிரம் இப்ப யாருக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு. இப்ப யோசேப்பு தான் அங்க ராஜா. இப்ப யோசேப்பு என்ன சொன்னாரு தெரியுமா அவர்கிட்ட, ஐயா இந்த 7 வருஷம் நல்ல செழுமையா இருக்குங்கள, அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, எல்லா தானியங்களையும் சேர்த்து பெரிய பெரிய குடோன் எல்லாம் கட்டி அதுக்குள்ளால வைங்க ஐயா. இந்த 7 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும்ல, அப்ப இந்த தானியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப புரியுறதா உங்களுக்கு அதை? அப்ப இந்த ஐடியா பண்ண நீதாயா லாயக்கு வாயா, என் நாட்டுல நீதான் 2வது அதிபதி அப்படின்னு வச்சு அவர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். அப்பதான் இவங்க சகோதரர்கள் இஸ்ரேல் தேசத்துல பஞ்சமா இருந்ததுனால தானியங்குள்ள வந்தாங்க. அப்படிதான் அவங்க அங்க வந்த கதை. அப்படி வந்துதான் அப்புறம் அவன் அவர்களை மன்னிச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ராஜாவிட்ட போய் சொன்னான். அப்ப ராஜா என்ன சொன்னாரு, உன் அப்பாவும் சகோதரர்கள் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாயா, இங்க இருக்கட்டும் அவங்க காலம் ஃபுல்லா. அப்படிதான் எகிப்துல என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அங்க 450 வருஷம் இருந்தாங்களாம். புரிகிறதா உங்களுக்கு? ஆமா, அப்படிதான் இந்த யோசேப்பு எனக்கு. இப்ப யோசேப்பு யாரு, இப்போ ராஜாவுக்கு அடுத்த பதவி, மோதிரம் எங்க வந்துச்சு இப்போ. ஆமா, இப்ப இவர் என்ன சொல்றாரோ அதுதான். ஆமா ஆமா, நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜா. முத்திர மோதிரத்தை உங்களுக்கு போட்டாச்சு. ஆமா ஆமா, முத்திர மோதிரம் கிடைச்சுன்னு தவறா போய் எதுவும் பண்ணிடக்கூடாது, சீல் அடிச்சிடக்கூடாது, கவனமா இருக்கணும் நமக்கு. நான் சொல்றேன் பின்னால அந்த முத்திர மோதிரம் என்னன்னா என்ன, எப்படி அது கிரியை செய்யும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இதுதான் இப்போ மோதிரத்தினுடைய கதை, இதுதான். புரிகிறதா உங்களுக்கு? ஆமா, மோதிர கதை இதுதான். இப்போ முத்திரை மோதிரமா இவனை வைக்கிறேன்னு சொன்னா என்ன, ராஜா. அதே போல நம்ம ராஜா யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முத்திரையை தராரு. ஏப்பா எனக்கு பதிலா நீ ஐயா. எப்படி இருக்கு கதை, எப்படி பத்தி 2025 எப்படி வந்திருக்கு பாருங்க நமக்கு வந்த வாழ்வு. நம்புறீங்களா நீங்க? ஏப்பா நான் நேரடியா இப்ப அங்க வர முடியாதப்பா, நான் வந்து 33 வருஷம் இருந்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மேல வந்துட்டேன், இப்ப நீ தான் ராஜா. ஆமா, நான் பேருக்கு ராஜாவா இருக்கிறேன்,
எனக்கு அடுத்தது யாரு? நீதான். என் முத்திர மோதிரம். ஆமா, முத்திர மோதிரம். பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ முத்திர போட்டுட்டாரு. முத்திர மோதிரம் நமக்கு தந்துட்டாரு. இப்ப நீ என்னென்ன பண்றியோ அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? யாத்ராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 4:12. ஆகையால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இங்கே மோசேயை ஆண்டவர் இந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து 450 வருடம் அடிமையா இருந்த மக்களை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் கானானுக்கு கொண்டு போவதற்காக தலைவனாக அழைத்த போது மோசே என்ன சொன்னான்? நான் வாக்கு வல்லவன் அல்ல ஐயா, எனக்கு பேச தெரியாது, என்னால முடியாதையான்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்படியானால் ஒரு உண்மையான தெய்வ பிள்ளை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசும்போது ஆண்டவர் அவனுடைய வாயோடு இருந்து பேசுகிறாராம். அது ஒரு முத்திரை மோதிரம். இல்லையா சொல்லலாமா? ஆமா. அதனால நம்ம வாயோடு ஆண்டவர் இருந்து பேசணும். அப்ப நம்ம வாய் என்ன வாயா இருக்கணும்? நல்ல வாயா இருக்கணும். நார வாயில வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவர் பேசுவாரா? அப்ப நம்ம வாயிலன்னு வருகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்? நல்ல வார்த்தைகளா இருக்கணும். ஆமேன். பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு அநியாயமா பேசக்கூடாது. எனவே ஆண்டவர் நாம் ஒரு காரியத்தை பேசுறோம் என்றால் ஆண்டவர் நம் வாயோடு இருந்து பேச வேண்டும். அது ஒரு அதிகாரம். தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரை மோதிரம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, ஆண்டவர் அந்த மோசைக்கு அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். ஆமேன். ஆமா, மோசையோடு வாயோடு இருந்து பேசும்படியாக. அதனாலதான் அவனுக்கு அந்த முத்திரை இருந்தபடினாலதான் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, ஒரு இடத்துல நீ இந்த கண்மலையை அடியணும்னாரு, அவன் அடிச்ச உடனே தண்ணீர் வந்தது பாருங்க. இன்னொரு இடத்துல பேசணும்னாரு, அப்போ அவர் என்ன பண்றாரு? அடிச்சுட்டாரு, ஆனாலும் தண்ணீர் வந்தது பாருங்க. ஆமா, ஆண்டவர்கிட்ட எல்லாம் போய் முறையிடுறாங்க. மோசைகிட்ட, என்னையா தண்ணி இல்லை, எங்களுக்கு ஆகாரம் இல்லை, இறைச்சி இல்லை அப்படின்னு. ஆமா, உடனே மோசை அங்க போய் சொன்னாரு, அவ்வளவுதானே, இவன் கோலை அப்படி சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு அப்படின்னு. காடைகள் எல்லாம் வந்துச்சு, காடை எல்லாம் வந்து பூமியை பரப்பிச்சு. எல்லாம் அதிகாரம் பார்த்தீங்களா? இப்போ மோசை என்ன சொல்றது அது நடக்குது. அங்க ஒரு இடத்துல இருந்தாரு, பார்வோன் துரத்திட்டு வரான். என்ன பண்ணாரு? உன் கோலை நீட்டு. எதுக்கு நேர? செங்கடலுக்கு நேரம். அது பிரிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்களா அதிகாரம்? இப்போ மோசையை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா இவர் சொல்றது அப்படியே நடக்குது. உன்னை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார். உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலங்கள்ல முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பார். உன் குடும்பத்திலே ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பார். நீ சொல்லுகிறது அப்படியே நடக்கும். ஆமா, நீயா யோசித்து சொல்லக்கூடாது. மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு என்ன பண்ணான்? வந்து சொன்னான். அதுமா ஆண்டவரத்துல நீங்க ஜெபிக்கணும், நல்லா ஆண்டவரோடு காணப்படணும். அப்போ உன்னை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியா 1:8 வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமா, இங்கே எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, நல்லா கவனிங்க, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. பாத்தீங்களா எப்படி இவன் சொல்றான்? நான் சிறுபிள்ளையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாயை தொட்டார். இப்ப பார், நீ எது சொல்றியோ அது நடக்கும். பார், பிடுங்கவும், இடிக்கவும், கட்டவும், நாட்டவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? பாத்தீங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்ப சொல்றாரு 17ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உன் அறையை கட்டி கொண்டு நில், நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்,
நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாமல் இரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அல்லேலூயா சொல்லலாமா? பாத்தீங்களா? ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் முன்னதாக சொன்ன போல இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் ஒரு ஆள் தத்துவமாக வந்து எதையும் செய்ய முடியாது. அந்த ஆள் தத்துவம் கொண்ட உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுகிறார். ஆமா, அதான் சொல்றார், நீ அவர்களுக்கு முன்பாக பயப்படாதே, நான் உனக்கு சொல்றத அவங்களுக்கு சொல்லு. நான் உனக்கு சொல்றத அவங்களுக்கு நேரடியா ஆண்டவர் மனுஷன்கிட்ட சொல்லல, இவங்கள்ட்ட இப்ப சொல்றார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் அப்படி ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆண்டவரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால், நீ ஜனத்துக்கு இதை போய் சொல், நீ இப்படி போய் சொல் ஜனத்துக்கு. ஓகே, நான் உனக்கு சொல்றத, நான் உனக்கு கட்டளையிடுகிறத நீ அவங்களுக்கு போய் சொல்லு. உங்களை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆமென். சில நேரங்கள் எல்லாம் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு சின்ன காரியங்களை செய்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கே தெரியாது, அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. அதுல நீங்க ஒண்ணுக்கும் உதவாதது போல உங்க அங்க இருப்பீங்க. நீங்க ஆனா ஒரு காரியத்தை சொல்லுவீங்க, ஐயா இதை பண்ணி பாருங்களேன், அது காரியம் நடக்கும். ஏன்னா நீங்க சொல்றது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு சொல்லணும். இல்லையா? சொல்லலாமா? ஆமா. அப்படி ஒரு இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எலிசாவினுடைய நாட்கள்ல நாகமானன்னு ஒருத்தன் இருந்தான். அந்த நாகமான் குடும்பத்துல, நாகமானுக்கு என்னது, அவன் பெரிய படத்தளபதி, அவனுக்கு குஷ்ரோகம். நான் சொன்னேன்ல, ரொம்ப மோசமான, ஒண்ணுக்கும் உதவாதது போலன்னு ஒரு பெண்ணு, சின்ன பெண்ணு. அவ எங்க இருந்து? இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அடிமையாக கொண்டு வந்து வச்சு, அடிமை வேலை, வீட்டுல பாத்திரம் தொலைக்கிற வேலையும் பெருக்கிறது இது பண்ற வேலையும் தான் பண்றான். பாத்தீங்களா? அவ என்ன சொன்னா, அவ பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணா, அந்த அம்மா கிட்ட போய் சொல்றா, அம்மா நம்முடைய எஜமா இஸ்ரேல் தேசத்துக்கு போவார், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா அவர் இந்த குஷ்ரோகத்தையே சுகம் ஆக்கிடுவார். பாத்தீங்களா? அந்த சின்ன பெண்ணு சொன்ன காரியத்தினால போய் குஷ்ரோகமே சுகம் ஆயிடுச்சு. அப்படியானால் நீங்க ஒரு ஸ்தாபனத்துல ஒன்னும் ஒரு பெரிய பதவி இல்லை, சாதாரண ஒரு இதுல இருக்கலாம். அந்த ஓனரோ அந்த அதிகாரிகளோ திணறிட்டு இருப்பாங்க, இதை பண்ணலாம். உங்க மனதிலே ஒரு ஐடியாவை வைப்பார். ஆமா, சொன்னா அங்க அற்புதம் நடந்தது. ஆண்டவர் உன்னை நிச்சயமாக எப்படி வைப்பாராம்? முத்திரை மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த பகுதி போகலாம். ஏசாயா 44:26. ஏசாயா 44:26. பார்த்தீங்களா? நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் சானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்றும் எருசலேமுக்கு நீங்க கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவன் பாழான ஸ்தலத்தை எடுப்பிப்பவர். சானாபதிகள் என்றால் அம்பாசிடர்ஸ், கர்த்தருக்காக பேசுகிறவர்கள், என் ஊழியக்காரர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். என் சானாபதிகள் அவர்களை கொண்டு நான் குடியேற்றுவேன், கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வதிக்கு பாழான ஸ்தலங்கள் எல்லாம் நான் எடுப்பித்து கட்டுகிறவர் என்று சொல்கிறார். எனவே ஊழியக்காரர்களை, சானாபதிகளை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். ஆமா, நீங்கள் நினைக்கலாம் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ, ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி வச்சார், எரேமியா தீர்க்கதரிசியை அப்படி வைத்தார், ஆகாய் தீர்க்கதரிசியை வைத்தார், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் வைத்தார் முத்திரை மோதிரமாக. அதே போல முத்திரை மோதிரமாக ஆண்டவர் நியாயாதிபதிகளை வைத்திருந்தார், ராஜாக்களை வைத்திருந்தார் ஆண்டவர் முத்திரை மோதிரமாக.
நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஐயா பழைய ஏற்பாட்டில் தான் எல்லாம் இருக்கும், புதிய ஏற்பாட்டில் அப்படி யாராவது வச்சிருக்கிறாரா அப்படின்னு. ஆமென். புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டு ஆளுங்க தான், நம்ம எல்லாரும் முத்திரை மோதிரங்கள் தான், கவலைப்படாதுங்க. ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், இதுதான் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் ஆங்கில வேதாமத்தில் அத்தாரிட்டி என்று இருக்கும். இந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரம் என்று சொல்லுகிறது தான் மோதிரம், முத்திரை மோதிரம். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? புதிய ஏற்பாட்டில் சீசர்களை கூப்பிட்டு என்ன பண்ணார்? ஆமா, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அசுத்த ஆவிகளையும் துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் யாரிடத்துல இருந்ததுனால் இயேசு இடத்துல இருந்தது. இயேசு பிசாசுகளை துரத்தினார். சீசர்களாலே துரத்த முடியாத வியாதியஸ்தர்களின் சொஸ்தமாக்கினார். ஒரு முறை ஒரு தகப்பன் ஒரு சந்திரரோகியா என்ற ஒரு வியாதி, நம்ம ஊர்ல அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வியாதி உள்ளவனை கொண்டு வந்தாங்க. சீசர்களால அந்த பிசாசை துரத்த முடியல. அந்த தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட பணிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது உங்களுடைய சீசர் இடத்துல கொண்டு வந்தேன், துரத்த முடியாம போயிட்டப்பா, நீங்க ஏதாவது செய்யுங்க. அவர் கேட்டாரு, எப்போதுல இருந்து இந்த பையனுக்கு இருக்கு? அவன் ஒரு இளைஞன், வாலிபன். ஐயா, சிறு பையன்ல இருந்து இருக்கு. அநேக நேரங்கள் தீயில தள்ளுகிறது, தண்ணீர்ல தள்ளுகிறது. இது வரும்போது நுரை தள்ளி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் உடனடியாக அந்த பிசாசை அதட்டினார். அது அவனை போய்விட்டது. ஆமா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டாள், உடனடியாக வல்லமை புறப்பட்டவளை சுகமாக்கினது. ஆண்டவர் சொன்னார், யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே, வாமா, யார் அதை? அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பர்தமீயு என்ன ஒரு குருடன் வழி அருகில இருந்து பிச்சை கேட்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே அவனை கூப்பிட்டு அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். இப்பொழுது ஆண்டவர் இப்ப என்ன பண்ண போறாரு? பரலோகம் போறாரு. அதனால தம்முடைய 12 சீடர்களை அவர் வரவழைத்து தன்னிடத்தில் இருந்த சேம் பவர், அந்த அத்தாரிட்டி அவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு கொடுத்தார், சீசர்களுக்கு. ஆமா, பிசாசுகளை துரத்துங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆமென். அப்படியே அவர் மார்க்கில் வருகிறார். மார்க்கில் வந்து என்ன சொல்லுகிறார்? கடைசியில 17ஆம் வசனம், மார்க் 16:17, விசுவாசிக்கிறார்கள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமானார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படியானால் அவர் போகும்போதே அவரிடத்துல இருந்த சேம் அத்தாரிட்டி, அதே பவரை என்ன பண்ணினார்? ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். இல்லையா சொல்லலாமா? ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியேதான் என்ன பண்ணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க என்ன பண்றாங்க? ஒரு வயிற்றிலிருந்து, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை அந்த அலங்கார வாசல்ல பிச்சை எடுக்கும்படியாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமா, இப்போ இவங்க 2 பேரும் அங்க அந்த ஜெப வேலை நேரத்துல போறாங்க. இப்ப அவன் உட்கார்ந்துறான். அவன் என்ன பண்றான்? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது இவர்களை பார்த்தான். பேதுரும் யோவானும் அவன் தேவாலயத்துல போகும்போது அவர்களையும் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பார்த்தா பாக்கெட்ல, இவங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை. ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஒண்ணு. அது யாரு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி. சொன்னா, நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நட.
அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டான் பாருங்க, அவன் எழுந்து நடந்து போனான். அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமை, அந்த முத்திரை மோதிரத்தை அவர் சீசர்களுக்கு கொடுத்தார். பேதுருடைய நிழல் போட்டு என்ன பண்ணாங்க? சுகானாங்க. பவுலின் கச்சைகளை அவிழ்த்து போட்ட பிறகு பிசாசுகள் ஓடினது, சுகம் கிடைத்தது. பிரியமான பிசாசுகளை துரத்தினார்கள். எனவே ஆண்டவர் உங்களை கொண்டும் வல்லமையான காரியங்களை செய்ய போறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆமா, நீங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெருத்த அறுவடையை செய்வார். தைரியமா இருக்கணும். பிசாசு உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அனுப்புறது யாரு? இயேசு அனுப்புறாரு. உங்களை இயேசு அனுப்புறாரு. ஆமா, அதனால நீங்க என்ன பண்ணணும்? வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சர்ச்சில் எத்தனையோ பேர், இந்த ஜெப வீட்டில் எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்க வந்து சுகம் இருக்கிறாங்களே. ஆமா, மந்திரவாதிகளால் சுகப்படுத்த முடியாது, சூனியக்காரர்களால் சுகப்படுத்த முடியாதெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அதனால நீங்க தைரியமா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மக்களுக்காக ஜெபிக்கணும். சோத்திரம். கவனமா இருக்கணும். நிமிடம். ஆமா, கண்களை மூடி, ஆண்டவரே என்னையும் அந்த முத்திரை மோதிரமாய் மாற்றுவோம்ப்பா. ஆண்டவரே, மிருதகாய்க்கு அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, யோசேப்புக்கு அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்தீங்களாப்பா. ஆண்டவரே, மோசேயோட வாயோடு இருந்து பேசினீங்களே. ஆண்டவரே, எரேமியாவுக்கு அவன் சொல்லுகிறதை செய்யத்தக்கதாக ஆண்டவர் முத்திரை மோதிரமாக அவனை மாற்றினீங்களாப்பா. ஆண்டவரே, என்னையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுமப்பா. ஆண்டவரே இறங்கும். பார், கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரே, உனக்கும் அந்த அதிகாரத்தை தருகிறார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தரிசனத்தில் ஆண்டவருக்கு பார்க்கணும். நீங்க உங்களுக்கு அந்த முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஓ, கிருபையாய் தானமாய் பெற்ற பரிசுத்த ஆவி, அதை துக்கப்படுத்தாதுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் கிரியை செய்யணும். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படணும். ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். உங்க குடும்பங்களை செய்ய போறார். ஓ, பிரைஸ் எல்லாம். நீங்கள் தைரியமாக நின்று பிசாசோடு போராட வேண்டும். பிசாசே, இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்கிறேன். என்னை ஆண்டவர் முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க. பிசாசு அணுக மாட்டான். வியாதி போயிடும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. தைரியமாக வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக இந்த ஆண்டிலே வைக்கிறார். ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். ஓ, உங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் முத்திரையாக, ஓ, அந்த முத்திரை மோதிரத்தை உங்களுக்கு பதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை சோதரிங்க. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துமப்பா. ஊரல கர தூனமா சந்தரல பரபா. ஆவியானவரே, கிருபை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபை தாருமப்பா. கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, சோத்ரான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. 2025 ஆண்டு ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறபடினால் சோத்திரம். ஆண்டவர், உம்முடைய வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறீர். உமக்கு சோத்திரம். பிசாசுகள் நடுங்கட்டும், பில்லி சூனியங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், தரித்திரங்கள் விலகட்டும், கஷ்டங்கள் விலகட்டும், பாடுகள் உபத்திரங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராகிய தெய்வமே சோத்திரம். இன்னும் வல்லமையாய் ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா.
அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். தாழ்த்துறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.